உனையே எலதோர் பரமுண்டெனவே நினையே நினையூழ் வினைநீடுமதோ கனையேழ் கடல் போல் வருகார் சமணர் முனையே தெரு சண்முக வேலவனே. இந்த பாட்டு என்ன சொல்லுது? இந்த பாட்டு எதுக்காக? நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இந்த பாட்டு எதுக்கு நம்ம பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டோட இது பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சாடனம் செய்ய. உச்சாடனம்னா என்ன? நிறைய பேர் வந்து பயந்துறாங்க. ஐயோ, என்னமோ பெரிய விஷயமா இல்லை. இது வந்து என்னன்னா, நம்மள பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு பாடல். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேய் ஏவிட்டாங்க, பிசாசு ஏவிட்டாங்க, நிறைய சொல்லுவாங்க, அந்த சிறு தேவதைகளை ஏவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்துச்சுனாலோ, இல்லை வந்து உங்களுக்கு நிஜமாலே ஏவப்பட்டதுனாலோ, இந்த 4 வரியை நீங்கள் திருப்பி 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 ஒரு காலையில் ஒரு 9 தடவை, நைட்டு படுக்கும்போது 9 தடவை சொல்லிட்டே வந்தீங்கன்னா, அந்த ஏவனதெல்லாம் அவங்களுக்கு நிஜமா ஏவி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கே திருப்பி போயிடும். இல்லை எதுவுமே இல்லை, அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்மளுக்கு வீண் பயம்னா அந்த வீண் பயத்தை இந்த பாடல் போக்கிடும். அதுக்கு தான் இந்த பாட்டு உச்சாடனம் செய்ய. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌமாரர்கள் அப்படின்னா யாருன்னா, முருகனை மட்டுமே கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? முருகன் அவங்க வந்து பிள்ளையார் கூட ஃபர்ஸ்ட் கும்பிட மாட்டாங்க. முருகனிடமே சரணடைந்தவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே முருகனுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் முருகன் போட்டோ மட்டும்தான் இருக்கும். வேல் வழிபாடு பண்ணுவாங்க, மயில் சேவல் வழிபாடு பண்ணுவாங்க. வாழ்க்கையில மற்ற எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பேர் வந்து வெறும் அந்த கௌமார மரபை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டில் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாசப்படி இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த 4 வரியை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னா, அந்த மாதிரி எந்த தீய சக்தியும் அவங்கள வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக இந்த பாட்டை நம்மளுக்காக அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை இவர் ஏன் எழுதினார், அருணகிரிநாதர் ஏன் எழுதுனார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அருணகிரிநாதர் சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சமணர்கள், அதாவது இந்த சமண மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் மதவெறியா இருந்தாங்க. புத்தர் வந்து பாவம் யாரையும் வந்து எப்பா நீ என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இந்த மத வெறித்தனம்னு சொல்லுவாங்கள்ல, மனிதன் உண்டாக்கியது, மனிதனோட கர்வத்தினால ஏற்படுத்தப்பட்டது. நிறைய ராஜாக்களை அவங்க வசம் இழுத்து போட்டு, இந்த சிறு தேவதைகளை வச்சு மயக்கி அவங்கள இழுத்து போட்டு, நம்ம கோயில்கள், இந்து கோயில்களெல்லாம் வந்து இடிக்க வச்சு, இந்த மாதிரி நிறைய தாறுமாறான வேலையை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி எதிர்த்திருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர். இந்த சைவர்கள், அதாவது இந்த சிவனை கும்பிடுறவங்க, பெருமாளை கும்பிடுறவங்க, அம்மனை கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுற, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. நீங்க உங்க இதை கும்பிடுங்க, நாங்க எங்களது கும்பிடுறோம், எதுக்கு எங்க கோயிலை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சிறு தெய்வம், பேய் பிசாசு பில்லி சூனியம் இதெல்லாம் ஏவ விட்டு அவங்கள போட்டு தள்ளுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக அருணகிரிநாதர் வந்து இந்த பாடலை அவர் காலத்துல பாடினாரு. பாடினவனே என்னாச்சும் தூக்கி அந்த சமணர்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு வேலு. இது வந்து சத்தியமா நடந்தது. இதோட கதை பின்னால நான் சொல்றேன். இந்த பாட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த பாட்டு. மிக்க நன்றி.